காளி மல்லனும் மணியும் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் இதை சிவன் வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். கங்காதேவியோ சிவன் கிட்ட வந்து கேட்கறாங்க, இது ஒரு பரீட்சைனோ இல்ல கனவுன்னு சொல்லிருங்க, நான் கண்ணை திறந்ததுன்னா இது எல்லாமே மறைஞ்சிரும்னு எனக்கு சொல்லுங்க, நான் உங்களையும் என்னோட சகோதரி பார்வதியும் மறுபடியும் கைலாயத்துல ஒன்னா பார்க்கணும் அப்படிங்க. சிவன் ரொம்ப அமைதியாக அங்க நடக்கிறதை வந்து கவனிச்சிட்டு இருக்காரு. மகாதேவர் அமைதியா இருக்காரு. நீங்களாவது பதில் சொல்லுங்க, பிரம்மதேவி அவர்கிட்ட கங்காதேவி கேட்கறாங்க. அவரும் மௌனமா இருக்காரு. உடனே நாராயணர் கிட்ட கேட்கறாங்க, நீங்களா சொல்லுங்க, நீங்க ஏற்படுத்தின மாயை தானே, ஏன்னா மகாகாளி எந்த ஒரு கெட்ட சக்தியும் கட்டுப்படுத்த முடியாதே அப்படிங்கிறாங்க. நாராயணன் தான் இப்போ அதுக்கு பதில் சொல்றாரு. எந்த சக்தி காளி இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சதோ அந்த சக்தி ஒரு மாயை தான், ஆனா அந்த மாயை கூட யதார்த்தமா இயல்பா இருக்கிற விஷயம் தான் அப்படிங்கிறாரு. கங்காதேவியும் கேட்கறாங்க, இது ஒரு மாயின்னு சொல்றீங்க, ஆனா உங்க 3 பேர் முகமும் ஏன் கவலையா இருக்கு அப்படிங்கிற நேரம் மௌனமா இருந்த சிவன் சொல்றாரு, ஆமா நான் கவலையோட தான் இருக்கேன் கங்கா, ஏன்னா இந்த பிரபஞ்சம் காளியோட கோபத்தினால அழிய போற சூழ்நிலையில இப்ப இருக்கு. ஆனா கங்கையோ கேக்குறாங்க, உங்களோட மனைவி இப்ப கஷ்டத்துல இருக்காங்க, நீங்க பிரபஞ்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேற வேறையா தெரியல, ஆனா எனக்கு இது ரெண்டுமே ஒண்ணுதான், என்னோட சங்கரி தான் இந்த பிரபஞ்சமே அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில காளியை காமிக்கிறாங்க. அங்கேயும் காளி கோபத்தோட நெருப்ப கக்க, மணியோ அவங்களை கும்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கான். மல்லன் இங்க இருந்து போலாமா அப்படின்னு கூப்பிட்டதும், இல்ல நான் தாயை மனசார தரிசனம் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்றான். எல்லாமே இப்போ உன் கையில தான் இருக்கு, தாயார் உன் கூட வச்சிருக்கணும்னு ஆசைப்படுற இல்ல, அப்பனா உடனடியே என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போறாங்க இருந்து. காளியும் அந்த இடத்த ரொம்ப வினோதமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மல்லன் அவனோட ரத்தத்தால சக்கரத்துல ஏதோ செஞ்சிட்டு இருக்கான். என்னோட குருதியால தான் இந்த சக்கரத்தை உருவாக்கி இருக்கேன், இந்த சக்கரத்துக்குள்ள நீ எப்படியாவது காளியை கொண்டு வந்து நிக்க வச்சுட்ட அப்படின்னா உன்னோட குருதியால இதை நீ அடைச்சிடணும், உன்னோட பக்தியோட சக்தினாலதான் நடத்த முடியும், அதுக்கப்புறமேலே என்னோட தந்திர சக்தினால உங்களை நான் கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு சொன்னதும் உடனே அவன் சொன்னதை செய்ய போறான் மணியும். இப்போ இல்ல அப்படின்றான் மல்லனும். இப்போ இல்லைன்னா வேற எப்ப செய்யறது அப்படின்னு கேட்டதும், கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரைஞ்சி வச்சிருக்கிற அந்த கோலம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு கார்னர் மட்டும் ஏதோ அழிச்சிட்டு இருக்கான். இது நான் என்னோட தாயாருக்காக தானே உருவாக்குறேன், நீ எதுக்கு அழிக்கிற அப்படின்னு மணி கேட்கறான். கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த வழியா தான் காளி உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றான். தாயார் என் கூடவே இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மலியும் காளி முன்னாடி போய் தாயேன்னு கூப்பிடவும் அவனோட அன்பான குரல்ல அவனோட கோபமும் தனியுது. அன்போட பாக்குறாங்க. அவங்க முன்னாடி மண்டிட்ட மணி சொல்றான், சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியும், தேவர்கள்லாம் அழகு, அசுரர்கள்லாம் குரூரம், ஆனா இப்ப உங்களை நேருக்கு நேரம் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமே இல்லை, எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு தேவி தான் இங்க இருக்காங்க, அவங்க நீங்க தான், என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அழகு, இந்த பிரபஞ்சமே உங்களை பார்த்து தான் நடுங்குது, இந்த பக்தன் உங்களை வரவேற்கிறேன், என்னோட வரவேற்பை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவங்கள அவங்க கையில இருக்க ஆயுதத்தை மறைய வைக்கிறாங்க. ஜெய் மகா காளி அப்படின்னு சொல்லி அன்போடையும் பக்தியோடய அவங்க கூப்பிட்டுட்டு போக போக காளி தன்னை மறந்து அவன் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நாராயணரோ, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, உடனடியே நீங்க போய் ஆகணும் அப்படிங்கிறாரு சிவன் கிட்ட. முருகன் விநாயகர் 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. விநாயகர் சொல்றாரு, நீங்க இப்ப அம்மா பார்க்க போவீங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட கேட்கவும், இல்ல விநாயகா, உன்னோட அண்ணையார் என்னை கூப்பிடாத வரைக்கும் நாங்க போறது முடியாது அப்படிங்க எல்லாருமே வருத்தத்தோட நிக்கிறாங்க. கங்காதேவி கோத்தோட சொல்றாங்க, போதும் மகாதேவா, உங்களோட மனைவியை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை, இதுக்கு மேல காலதாமதம் பண்ணாதீங்க அப்படின்னாலும் சிவன் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்களுடைய சங்கரி பத்தின கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்க. சிவனை கோவத்தோட அவங்கள பார்த்து, நீ சொல்றத பார்த்தா பார்வதியோட மனசுல இருக்க அக்னியோட ஜுவாலை என்ன இருக்கலங்கிறியா, ஏதாவது ஒரு அசுரன் பார்வதியை தீண்டு நினைச்சாலோ இல்ல என்னோட பக்தர்கள் யாராவது ஒருத்தர் அவளுக்கு தீங்கிழைக்க நினைச்சாலோ என்னால அதை உணர முடியாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு குரோத உணர்வு கிடையாது, அன்னைக்கு ஒரு நாள் சும்பனி நிசும்பனி என்னோட கைகளாலே அழிக்கணும்னு நினைச்சேன், பீஷனையும் கொல்லணும்னு நினைச்சேன், அவனோட உதிரத்தையும் அழிக்கணும்னு நினைச்சேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நரகாசுரன் காமாக்கியாவை மனம் முடிக்க நினைச்சது என்ன பாதிக்கல நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கோவமாக்கிக்கும். எல்லாருமே அதிர்ச்சியோட அமைதியா இருக்காங்க. எப்பயாவது ஏதாவது ஒரு அசுரன் தேவி பார்வதி தவறான எண்ணத்தோட தீன்னு நினைக்கும் போது நிச்சயமா அது என்ன பாதிக்கும், ஒவ்வொரு முறையும் நான் அவங்களை அழிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா நான் செய்யறது இல்ல அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கண்களை மூடி கண்ணீரோட சொல்றாரு. ஏன்னா பார்வதி என்னோட மனைவி மட்டும் கிடையாது, என்னோட சரிபாதியும் அவதான், அவ என்னை அழைக்காம நான் அவளை தேடி போறது அவளை நான் அவமதிக்க மாதிரி நினைக்கலாம், நான் கொண்ட சக்தி மேலே நான் சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும், என்னோட சக்தியை நான் சந்தேகப்பட முடியாது, அதனால என்னோட பார்வதி என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறதா அவசியம் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.